வெல்கம் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து பிஜி டிஆர்பி எக்ஸாம் அண்ட் டெட் எக்ஸாமுக்குரிய ஜிகே டெஸ்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜிகே அப்படின்னும் போது நம்மளுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து கவர் ஆகி டெஸ்ட் கொஸ்டின் இருக்குன்னா ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸு, எக்கனாமிக்ஸு, ஜியாகிரஃபி, சயின்ஸில் ஃபுல்லாக அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே சேர்ந்து நம்ம ஜிகே டெஸ்ட் கொஸ்டின் இதோட கரண்ட் அஃபேர்ஸும் வந்து ஆட் பண்ணி தான் கொடுக்குறோம். இந்த ஜிகே டெஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 4வது பார்ட். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி 3 பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம 30 கொஸ்டின் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி 30 கொஸ்டின் 3 பார்ட் வந்து 30 கொஸ்டினாக 3 பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஜிகே டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முன்னாடி கொடுத்துருக்க டேஸ்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க வந்து செக் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டதால் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டதால் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பி, ரிப்பன் பிரபு. 2வது கொஸ்டின், இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் டி, 1857 ஆண்டு. 3வது கொஸ்டின், ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடற்கரையோரங்களில் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடற்கரையோரங்களில் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் சி, தேரி. 4வது கொஸ்டின், தமிழகத்தில் வற்றாத ஆறு எது? தமிழகத்தில் வற்றாத ஆறாக இருப்பது எது? ஆன்சர் ஏ, தாமிரபரணி. 5வது கொஸ்டின், பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் கிராமங்களில் இருந்து நகரங்கள் வரை கட்டமைக்கப்பட வேண்டும் என்பது யாரினுடைய முக்கிய கூற்றாக இருந்தது? பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் கிராமங்களில் இருந்து நகரங்கள் வரை கட்டமைக்கப்பட வேண்டும் என்பது யாரினுடைய முக்கிய கூற்றாக இருந்தது? ஆன்சர் பி, மகாத்மா காந்தியடிகள். 6வது கொஸ்டின், செக்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்? செக்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் பி, ஜார்ஜ் ஹோல்யோக். 7வது கொஸ்டின், சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்பது யாருடைய எளிய வாக்கிய சமய சார்பின்மை கருத்தை வந்து விளக்குகிறது? இந்த கருத்தை சொன்னவர் யாரு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, கவிஞர் இக்பால். 8வது கொஸ்டின், இந்தியாவில் தேயிலை உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் எது? இந்தியாவில் தேயிலையை உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் எது? ஆன்சர் டி, அசாம். 9வது கொஸ்டின், பல்லவர் காலத்தில் கல்வி நிறுவனங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பல்லவர் காலத்தில் கல்வி நிறுவனங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் பி, கடிகை. 10வது கொஸ்டின், ஆற்காட்டு நவாப் மற்றும் ஆங்கிலேயரினுடைய கூட்டுப்படைகள் பூலித்தேவரை தாக்கின. எந்த இடத்தில் பூலித்தேவர் அவர்களை வந்து தோற்கடித்தார்? எந்த இடத்துல? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, திருநெல்வேலி. 11வது கொஸ்டின், மின் விளக்குகளில் மின் இலையாக பயன்படுவது எது? மின் விளக்குகளில் மின் இலையாக பயன்படுவது எது? ஆன்சர் ஏ, டங்ஸ்டன். 12வது கொஸ்டின், FPS அலகுமுறை அல்லது ஆங்கிலேய அலகுமுறையில் மின் திறனை அளவிடுவதற்கு பயன்படும் அலகு எது? FPS அலகுமுறை அல்லது ஆங்கிலேய அலகுமுறையில் மின் திறனை அளவிடுவதற்கு பயன்படும் அலகுமுறை எது? ஆன்சர் பி, குதிரை திறன். 13வது கொஸ்டின், ஆங்கிலேய இறக்குமதி பொருட்களால் இந்தியாவின் எத்தொழில்கள் மறைந்தன? ஆங்கிலேய இறக்குமதி பொருட்களால் இந்தியாவினுடைய எத்தொழில்கள் மறைந்தன?
ஆன்சர் சி இந்திய குடிசை தொழில். 14வது கொஸ்டின், பர்தோலி குஜராத் விவசாயிகள் யாருடைய தலைமையில் தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர்? ஆன்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் தலைமையில் தங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்தனர். 15வது கொஸ்டின், மாணவர்கள் தங்கள் இலக்குகளை அடையும் சில ஆண்டுகள் வரை தங்கள் வீடுகளை விட்டு விலகி எங்கு வாழ்ந்தனர்? ஆன்சர் சி குருகுலங்கள்ல. 16வது கொஸ்டின், இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பியர் யார்? இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பியர் யார்? ஆன்சர் பி போர்ச்சுகீசியர். 17 அணுவை பற்றி முதல் அறிவியல் கோட்பாட்டினை வெளியிட்டவர் யார்? அணுவை பற்றி முதல் அறிவியல் கோட்பாட்டினை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் ஏ ஜான் டால்டன். 18வது கொஸ்டின், ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை எது? ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை எது? ஆன்சர் ஏ அப்சரா. 19வது கொஸ்டின், மொழிகளுக்கிடையான கருத்து வேறுபாடுகள் யாருடைய குறிப்பினால் ஓரளவு ஓய்ந்தது? மொழிகளுக்கிடையிலான கருத்து வேறுபாடுகள் யாருடைய குறிப்பினால் ஓரளவு ஓய்ந்தது? ஆன்சர் ஏ 1835ஆம் ஆண்டு மெக்காலேவினுடைய குறிப்பினால். கொஸ்டின், ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்படும் மேட்டூர் அணை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்படும் மேட்டூர் அணை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ சேலம் மாவட்டம். அடுத்து 21வது கொஸ்டின், இந்து சமய மக்களால் புனித நதியாக கருதப்படும் நதி எது? இந்து சமய மக்களால் புனித நதியாக கருதப்படும் நதி எது? ஆன்சர் ஏ பெண்ணையாறு. 21வது கொஸ்டின், இந்தியா தன் இரண்டாவது மிக நீளமான எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்துள்ளது? இந்தியா தன் இரண்டாவது மிக நீளமான எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்துள்ளது? ஆன்சர் ஏ மியான்மர். 23வது கொஸ்டின், சில இந்திய நிறுவனங்களான எஸ்ஆர், கேஎல், ஓஎன்ஜிசி, விதேஸ் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் மியான்மரில் எந்த துறையில் முதலீடு செய்கின்றன? ஆன்சர் ஏ எரிசக்தி துறை. 24வது கொஸ்டின், மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு நிறமுடைய கனிகங்கள் என்பது என்ன? மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு நிறமுடைய கனிகங்கள் என்பது என்ன? ஆன்சர் பி குரோமோபிளாஸ்ட். 25 பைருவிக் அமிலம் முழுவதும் ஆக்சிகரணம் அடைந்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீராக மாறும் சுழற்சிக்கு என்ன பெயர்? பைருவிக் அமிலம் முழுவதும் ஆக்சிகரணம் அடைந்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீராக மாறும் நிகழ்வுக்கு சுழற்சிக்கு என்ன பெயர்? ஆன்சர் டி கிரெப்ஸ் சுழற்சி. 26 அணிசேரா இயக்கம் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? அணிசேரா இயக்கம் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ஏ வி கிருஷ்ணமேனன். 27 மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் யார்? மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் யார்? ஆன்சர் பி ஆளுநர். 28 தமிழ்நாட்டில் வறுமை குறியீடு MPI குறைவாக உள்ள மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் வறுமை குறியீடு MPI குறைவாக உள்ள மாவட்டம் எது? ஆன்சர் ஏ தர்மபுரி. 29 விழி லென்ஸ் ஆனது எந்த தசைகளால் தாங்கப்பட்டுள்ளது? விழி லென்ஸ் ஆனது எந்த தசைகளால் தாங்கப்பட்டுள்ளது?
ஆன்சர் சி சிலிரிய தசைகளால். 30வது கொஸ்டின், ஐரிஸ் எந்தெந்த நிறங்களில் காணப்படும்? ஐரிஸ் எந்தெந்த நிறங்களில் காணப்படும்? ஆன்சர் ஏ நீலம், பழுப்பு, பச்சை போன்ற நிறங்களில் ஐரிஸ் காணப்படும். அதாவது கண்ணோட ஐரிஸ் பகுதி. அவ்வளோதான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிகே டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா 4வது பார்ட். ஓகேங்களா? ஸோ இதுவரையும் 3 பார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி 4வது பார்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் 120 கொஸ்டின் ஜிகேல நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 120 கொஸ்டின் நீங்கள் படிக்கல அப்படின்னாலும் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணியிருந்தீங்கனாலே கண்டிப்பாக படித்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதனால் டெஸ்ட் வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு தமிழ் டெஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதுவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வீடியோஸ்குள்ள லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஆர்பி அல்லது டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.